வணக்கம், நான் சாந்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ இந்த பக்கமா ஒதுங்கினதுக்கு காரணம் ஒரு 4-5 சினிமா நியூஸ் அண்ட் பஸ் சொல்லிட்டு போலான்னு. ப்ளீஸ் பொறுத்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயம் காத்து வாக்குல வந்திருக்கும். சங்கர் சார் தன்னோட அடுத்த அம்பிஷியஸ் மூவியான வேல்பாரிய பென் மீடியாவோட சேர்ந்து தயாரிக்க போறாரு. இந்த படத்தோட பட்ஜெட் பிளானிங் அண்ட் பவுண்ட் ஸ்கிரிப்ட் இது ரெண்டுத்தையும் சப்மிட் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பென் மீடியா நிறுவனம் சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்போ அஜித் சார் பண்ண போற AK-64 ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள்தான் இயக்க போறாரு. இந்த படத்தையும் பென் மீடியா நிறுவனம் தயாரிக்க போகுது. செமி அட்வான்ஸ் அண்ட் செமி ப்ராஃபிட் ஷேரிங் முறையில இந்த படத்துல அஜித் சார் நடிக்க போறாரு. பென் மீடியாவை பற்றி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 1 மாசம் OTT-க்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஹிந்தி சினிமா ப்ரொடியூசர். அதனால AK-64 இந்தியா முழுக்க வைட் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆகும்னு நம்பலாம். அஜித் சாரையும் சீக்கிரமா அல்லு அர்ஜுன், யஷ் மாதிரி பேன் இந்தியன் சூப்பர் ஸ்டாரா ரசிக்கலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சூர்யா சார் அவர்களோட அடுத்த திரைப்படம் கருப்பு ரிலீஸ் ஆக தமிழ் புத்தாண்டு ஆகிடும். மேபி April 10. அதே நாளைக்கு தான் தனுஷ் சாரோட கர படத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல். கருப்பு சாமியும் கரசாமியும் மோத போகுது போல. இந்த படம் சூர்யா சாரோட கரியர்ல பீக் பிசினஸ் வரணும்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து உடனே வெளியே வரப்போற சூர்யா 46 படத்துக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம். சூர்யா சார் சஞ்சய் ராமசாமி அண்ட் லக்கி பாஸ்கர் உடைய மியூட்டன்ட் வெர்ஷனா இருப்பார் போல. ஸ்பிரிட் ஷூட்டிங் சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கும் போதே பிரபாஸ் அவர்கள் கால்கி 2898 AD திரைப்படத்துக்கான அவரோட மீதமுள்ள போர்ஷன்ஸையும் நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்பொழுது கமல் சார் சுப்ரீம் யஷ்கின்னா தன்னோட கதாபாத்திரத்தை இந்த மாசம் இறுதியில் தொடங்குறாரு. தீபிகா படுகோன் அவர்களோட கதாபாத்திரத்தை சாய் பல்லவி அவர்கள் ரிப்ளேஸ் பண்ணிட்டதா ஒரு ரூமர். பட் இங்க இம்பார்ட்டன்டான நியூஸ், கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தோட ஒரு ஷெட்யூல் முடிச்சிட்டு ரஜினி சாரோட நெல்சன் திலீப் குமார் அவர்கள் இயக்கத்தில் உருவாக இருக்கும் படத்தை தொடங்க போறாங்களாம். இதோட ப்ரோமோ ஷூட் இஸ் ஹேப்பனிங் சூன். சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய அடுத்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல, அது ஃபேக். ஏன்னா அவரோட அடுத்த படம் RKFI தயாரிப்புல தாய் கிழவி இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல உருவாக போகுதாம். அதுடைய ப்ரோமோ ஷூட் இன்னைக்கு நடக்க இருக்காம். கமல்ஹாசன் அவர்கள் பேக் டு பேக் முக்கியமான 3 திரைப்படத்தை அவர் பேனர்ல தயாரிச்சு சிறப்பிக்க போறாரு. அவருடைய ஹீரோவை பத்தி பார்த்துட்டோம். அவருடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் D55 படத்தோட காஸ்ட் மெம்பர்ஸ்ல டிசீஸ் வந்துருச்சு. இப்போ மெடிசனும் வரப்போகுது. சும்மா தமாஷுக்கு சொன்னேன். D ஃபார் தனுஷ் சார். முதல் S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாய் பல்லவி, இரண்டாம் S ஸ்ரீலீலா. அதுதான் சொன்னேன். இப்போ M மம்முட்டி சார் இணைஞ்சிருக்காரு. இதுவும் ஒரு பேன் இந்தியா பிரம்மாண்டம் தான். ஹாலிவுட் தாங்கம் வந்து நேருக்கும். சூரி அவர்கள் மண்டாடி திரைப்படத்துக்காக மசில்ஸ எப்படி மெருகேத்துறார் என்று பார்த்து மெய் சிலிர்த்துருச்சு. நீங்களும் ட்விட்டர்ல போய் பாருங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரிப்புல அபிஷன் ஜீவந்த் அவர்களோட வித் லவ் திரைப்படம் வெளியே வந்திருக்கு. ரஜினி சார் உட்பட பல பேரு இதோட பிரீமியர் ஷோக்கு போயிருந்தாங்க. இன்னிலிருந்து நீங்களும் போங்க. பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலைனா பாப்கார்ன் சாப்பிட்டு ஓடி வந்துருங்க. லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி எனர்ஜெட்டிக்கா கம்பேக் கொடுத்திருக்கிற படம் லீடர். ப்ரோமோ வீடியோ வெளியே வந்திருக்கு. விஜய் சார் படத்துக்கு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. துரை செந்தில்குமாரும் கருடன் அப்புறம் கழுகு மாதிரி வந்திருக்காரு. இந்த முறை மிஸ்ஸே ஆவாது. மேலும் ஒரு தகவல், துரந்தர் 2 திரைப்படத்தோட டீசர் வெளியே வந்துருச்சு. நீங்க புதுசா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட்ல அத பார்த்திருப்பீங்க. அதனால இயர்போனை போட்டு கேளுங்க. சாங் புதுசு. எப்படியோ உங்க டைமை முழுங்கிட்டேன். மேலும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அடிக்கடி நான் வீடியோ போடுறேன். நன்றி.